வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக எப்படி சில்லி சில்லியாக உடஞ்சிச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவும் பார்த்திங்கன்னா சில்லி சில்லியாக உடையன்ற மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு அதிமுக இணையத்துக்கு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எதனால் சொல்லிட்டு பார்க்கும், இப்போ அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. செல்லூர் ராஜு, அதே மாதிரி ஆர்பி உதயகுமார், விவி ராஜன் செல்லப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா மதுரையில் மேற்கு தொகுதியில் போட்டிட்டு போகிறார். இப்போ இவர் செல்லூர் ராஜு இருக்கார் பார்த்தீங்களா, தொகுதி நின்று ஜெயிச்சார்ல 2021 சட்டமன்ற தேர்தலில். அதே தொகுதி நின்றா அப்போ செல்லூர் ராஜு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. செல்லூர் ராஜு நின்றாலும் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கும் போதே பார்த்திங்கன்னா நூலளவில் தான் ஜெயிச்சார். திமுக ஒரு மனக்கணக்கு போட்டிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் மதுரை பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடிஞ்சு. அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், விவி ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு அவங்களும் ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக சேர்ந்தவங்களும் இந்த வாட்டி அவங்களும் ஜெயிக்கக்கூடாது, மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுக கோட்டையாக மதுரை மாறணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. இப்போ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இப்போ விஜய் போட்டியிடர் போடான்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கனிமொழி, சபரீசன் இவங்கெல்லாம் கட்சியை கைப்பற்ற போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு. எப்படி அதிமுக உடையுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவை கைப்பற்றதுக்கு கனிமொழி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா சொல்கிறாரு. ஸோ 2G வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. மேல்முறையீடு போனால் மிகப்பெரிய லெவலில் வந்து கனிமொழிக்கே செக் வைக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஏற்கனவே அவங்க சிறைக்கு போயிட்டு வந்தவங்க தான். அப்படின்னு இருக்கும்போது அவங்க வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபியோட டீலிங்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சபரீசன் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியத்துவம் சபரீசனுக்கு இருந்துச்சு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரி ஒரு புலம்பல்ல தான் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுமே பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் தான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். சபரீசனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் இருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்தியா விட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட நாடு கடத்துகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அது மகனா கேட்கும்போது மகன் தான், ஓகே மகன் தான் இருப்பார், பவர் செக்டரா அந்த மாதிரி ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காரு. இது இயல்பாக நடக்கிற விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிருப்தியானால தான் கனிமொழி, ஸோ ஒரு சில நபர்கள் முக்கியமான திமுகவில் சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா டெல்லியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால தான் இடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் செக்டரா வந்து பொன்முடி இருந்தார். இப்போ மண்டல பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருந்தார். அங்கே லட்சுமணனோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ கால் நல்லா ஊண்டிட்டார். திமுக இப்போ விழுப்புரம் முகமாக பார்த்தீங்கன்னா லட்சுமணனாக மாறிட்டார். கொஞ்ச நாள்லேயே மாறிட்டார். மிகப்பெரிய லெவலில் இப்போ செல்வாக்கு எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக சேர்ந்தவங்க படம் போடுவாங்க. பொன்முடியெல்லாம் முன்னாள் அமைச்சர், மிகப்பெரிய லெவலில் முக்கியமான முன்னாள் அமைச்சரும் கூட இருந்தவர். அவரோட படம் எங்கேயும் பார்க்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா விஜய் போட்டியினால ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்குது. ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் ஆதரவு இருந்தால் தான் அந்த வாக்கள் உழுகும். தென் மாவட்டங்களில் முக்கியமான குறிப்பிட்டு சொல்லலாம் முக்குளத்தூர் சமுதாயம் இருக்காங்க. ஸோ அடர்த்தியாக இருக்க பகுதி, ஸோ மேற்குலையும் அடர்த்தியாக இருக்க பகுதி. அதனாலவே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு போன்ற சீனியர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இனி ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே இல்லாட்டி இங்கிட்டு ஜெயிக்கவே முடியாது. அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இனி தென் மாவட்டம் கடையான்ற ஒரு சூழலை உருவாயிரும். ஸோ இதெல்லாம் மாசர வச்சு ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறக்காண்டி ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.